வீரன் அத்தியாயம் 124. ஆதித்யாவின் மர்மநகர் போராட்டம். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. தூரத்தில் இருக்கும் அந்த அசுரப்படையையும் அதன் தலைவன் குலவனையும் பார்த்த ஆதித்யா தனது கைகளை முறுக்கி கோபத்துடன் நின்றான். இனி பொறுமையாக செயல்பட முடியாத போலிருக்கே. என்னால் இன்னும் எனது உடல் சக்கரங்களையும் செயல்படுத்த முடியவில்லை. இப்போது இவர்களை எதிர்க்க நாம் என்ன செய்வது என்று அவன் தள்ளாடியபடியே எதிரியை பார்த்தான். ஆனால் அப்போது அவனுக்கு திடீரென ஒரு யோசனை வந்தது. சரி, இப்போது நமக்கு தேவை நேரம். அதை வாங்க வேண்டும். அப்படியென்றால் அவர்கள் இப்போது நமது மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. அதற்குள் நாம் இதற்கு ஏதேனும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். என்னால் இங்கு எந்த ஒரு போரும் தோன்றக்கூடாது. நான் படைக்கப்பட்டது, இங்கு என்னை விஸ்வகர்மா அனுப்பிய காரணம் என்ன? அதைத்தான் நான் செய்ய வேண்டும். அதைவிட்டு நான் இப்போது ஒரு மாபெரும் மனித மற்றும் இருளுலகப் போருக்கு காரணமாக இருப்பது சரியல்ல என்று யோசித்த ஆதித்யா பிறகு அவன் தனது மார்புக்கு நேராக கை வைத்து ஒரே நேரத்தில் ஒரு வித்தியாசமான முத்திரையை செயல்படுத்தினான். இது கஜன் கூறிய முத்திரையல்லாமல் முற்றிலும் வித்தியாசமான ஒரு முத்திரை. அதை பார்த்த டிராகன் பீஸ்ட், இந்த காலநுட்பம், இவன் எங்கே இருந்து இதை கற்றுக்கொண்டான்? விஸ்வகர்மா மாளிகையில் இருந்த ஓவியத்தை சரியாக பார்க்கவில்லை என்று நினைத்தேன். அதிலிருந்த 7வது முத்திரை இது. இது எப்படி இவனுக்கு தெரிந்தது என்ற அதிர்ச்சியாக அவனை பார்த்தது. ஆதித்யா வரும் அரக்கர்களை இடமாற்றம் செய்ய எண்ணினான். இல்லையெனில் அவன் இருக்கும் இடத்தை இடமாற்றம் செய்ய விரும்பினான். அப்படி இடமாற்றம் செய்யும் இடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி ஆதித்யா மனவில் ஒன்று தோன்றியது. அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும் இடம் ஒரே ஒரு இடம்தான் இப்போது பாதுகாப்பான இடமாக இருந்தது. அது அந்த மர்ம நகரம், ஓனான் நகரம். அந்த நகரில் மட்டும்தான் சுற்றிலும் ஒரு வித்தியாசமான சக்தி அவர்களை எதிர்த்து வரும் வீரர்களையும் அசுரர்களையும் அவர்களையே கொல்லும்படி மாயை தோன்ற வைக்கும் ஒரு சக்தி அங்கு இருந்தது. அதை யோசித்தவன் சரி என்று ஒரு முடிவுக்கு வந்தான். அப்போது ஒரே நேரத்தில் யாழி மற்றும் டிராகன் பீஸ்ட் இரண்டுமே தனது ஆன்மீக ஆத்ம குரலின் மூலமாக, ஆதித்யா என்ன செய்கிறாய்? பிரபு என்ன செய்கிறீர்கள் என்று இருவரும் ஒரு சேர கேட்டனர். அதற்கு ஆதித்யா, இப்போது இங்கு நடக்கிறதை பார்த்தால் கண்டிப்பாக நாம் இங்கு இருப்பது நல்லது இல்லை. ஒன்று அவர்களை இங்கிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும், இல்லையென்றால் நாம் இங்கிருந்து போக வேண்டும். அதற்காகத்தான் நான் இப்போது காலத்தின் சக்தியை பயன்படுத்தி ஒரு நுழைவாயிலை திறந்து எல்லாரையும் இங்கிருந்து அழைச்சிட்டு போக போறேன். அப்படி இல்லைனா அவங்களை இங்கிருந்து வேறெங்கேயாவது அனுப்பணும் என்றான். உடனே டிராகன் பீஸ்ட் தடுத்தது. ஏன்னா அவங்க இந்த நகரத்தை அழிக்கணும்னு வந்திருக்காங்க. இப்போது இந்த விண்வெளி நட்சத்திர நகரம் இருள் நகரத்திற்கு எதிராயிருக்கு. அது மட்டுமில்லாம இந்நகரத்தை விட்டால் வேறொரு நகரத்தை அவங்க அடையணும்னா சில நாட்களாகும். ஒருவேளை நீ அவங்களை இடமாற்றம் செய்து வேறு இடத்திற்கு அனுப்பினா என்றால் அங்கு ஏதாவது நகரம் இருந்தால் நொடிப்பொழுதில் அதை அழித்து விடுவார்கள். ஆகையால் இந்த நகரத்தில் இருக்கிற மக்களை மட்டும் இடமாற்றம் செய் என்று டிராகன் பீஸ்ட் கூறியது. தனது விசிறியை விசிறிக்கொண்டிருந்த சதுரன், பரவாயில்லையே, உனக்கும் புத்தி இருக்கு. ஒரு மிருகமாக இருந்து கொண்டு நீ இவ்வளவு யோசிக்கிறாய், சாமர்த்தியம்தான் என்றான் சதுரன். அதற்கு சதுரனை பார்த்து, சும்மா வேடிக்கை பார்க்கிறத விட்டுட்டு ஏதாவது உதவி செய் சதுரரே என்று கூறியது டிராகன் பீஸ்ட். நான் என்ன செய்ய முடியும்? என்னால் எதுவுமே செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் ஏற்கனவே உதவி செஞ்சிட்டேன் என்று கூறினான் சதுரன். ஆதித்யா அவர்கள் மனதுக்குள் பேசிக்கொள்வதை கண்டுகொள்ளாமல் ஒரு முடிவு எடுத்தான். அப்படியென்றால் என்றவன் வானத்தில் உருமாற்றத்தில் பாதி அளவில் நின்ற மிருதாயினி பாத்திரத்தை பார்த்து, நீ உடனே இந்த நகரை முழுமையாக மூடு. உள்ளே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் பிரபு, அரக்கன் குலவன் ஏற்கனவே நகருக்குள் வந்து ஒளிந்திருக்கிறான். அவனுக்கு தெரிந்துவிடுமே என்று கூறியது மிருதாயினி பாத்திரம். ஆதித்யா மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாமல் ஒளிந்திருந்த யாழிக்கு ஒரு குரல் கொடுத்தான். யாழி, அந்த அரக்கர்களை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கூறிவிட்டு தன் கையில் ஒரு மந்திரத்தை கூறி தன் வாளை ஒரு திசையை நோக்கி எறிந்தான். அவன் இப்போது பயன்படுத்துவது ஆத்ம மனவாள் நுட்பம். இந்த நுட்பத்தின் மூலமாக அவன் அந்த வாளை தொடாமலேயே மனதின் சக்தி மூலமாக கட்டுப்படுத்த முடியும்.
அவன் வாளை விசிறிய வேகத்தில் ஆதித்யாவின் வாள் தூரம் பறந்து சென்று அந்த வாள் அப்படியே வெள்ளி நிற டிராகனாக உருமாறியது. அதை பார்த்த ராணி துர்காதேவி, வரதன் மற்றும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். ஏனெனில் இதற்கு முன்பு ஆதித்யா சக்தியை பயன்படுத்திய போது அவர்கள் காலத்தின் கட்டினால் அசையாமல் நின்றனர். அதனால் அவர்களுக்கு வெளியில் நடந்த எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போது ஆதித்யா நிகழ்த்தியது அவர்களுக்கு ஆச்சரியத்தை மட்டுமல்லாமல் பிரமிப்பையும் பயத்தையும் கொடுத்தது. வெளியில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதை உள்ளே அமர்ந்திருந்த சுமத்திரைக்கும் தெரிந்தது. அவள் தடுமாறியபடியே வெளியில் வந்து பார்க்க, வெளியில் மாபெரும் தங்கச் சுவரால் வானம் மூடப்படுவதைக் கண்டாள். என்ன நடக்குது? நான் இன்னும் மயக்கத்திலிருந்து எழவில்லை. அல்லது நான் மயக்கமடைந்த நேரத்தில் இங்கு ஏதேதோ நடந்துவிட்டதே என்று எண்ணிக்கொண்டே அனைவரும் ஆதித்யா நிற்கும் இடத்திற்கு வந்தனர். ஆதித்யா முன்னே நின்று தன் கைகளையும் சக்திகளையும் பரிமாற காற்றில் முத்திரைகளை வரைந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் அனைவரும் பிரமிப்புடன் பார்த்தனர். ஆதித்யாவின் கையசைவுகளுக்கேற்ப பாய்ந்து சென்ற வெள்ளி டிராகன் ஆத்ம உருவம் மறைந்திருக்கும் குலவனின் படை மீது மோதியது. அது மோதி மாபெரும் வெடிப்புச் சத்தத்தை உருவாக்கி அடுத்த கணம் ஒரு மாபெரும் கர்ஜனையுடன் அந்த சிறு படையை நோக்கி யாழி தடால் என அந்த புகையை கிழித்து கொண்டு அதன் உள் குதித்தது. யாழி மட்டும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. அவர்களை நோக்கி ஆதித்யாவும் இருந்த இடத்திலிருந்து பாய்ந்தான். ஆதித்யா சென்றதை பார்த்த மூத்த முதிய அரசர் மற்றும் சிகண்ட் சிறப்பு மெய்க்காவலர் படையினர் அனைவருமே அரக்கர்களை நோக்கி விரைந்தனர். ஆதித்யா குலவனுடன் சண்டையிடத் தொடங்கினான். யாழி குலவனின் அருகிலிருந்த ஒரு வித்தியாசமான மிருக உருவத்துடன் சண்டையிட்டது. யாழி அசுரர்களுடன் சண்டையிடுவது மற்றவர்களுக்கு பிரமிப்பாக இருந்தாலும் இந்த சண்டையினால் அவர்களுக்கு இதை பற்றி யோசிக்கவோ அல்லது இது என்ன, எதற்காக இங்கு நமக்கு உதவுகிறது என்ற எண்ணம் இன்னும் வரவில்லை. காரணம், இதற்கு முன்பே மாபெரும் மற்றும் பழங்காலத்தைச் சேர்ந்த டிராகன் இனத்தின் டிராகன் ஒன்று அந்த விசித்திரமான ஆவி ஆத்மாக்களிடமிருந்து நகர மக்களையும் நகரத்தையும் காப்பாற்ற போராடியது. அதை பற்றி அவர்களுக்கு தெரியும். ஆகையால் இங்கு நடக்கும் சண்டை சாதாரண சண்டை இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து இந்த சண்டையை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு போரிட்டனர். இச்சண்டையில் எங்களது உயிர் போனாலும் பரவாயில்லை, இப்படிப்பட்ட மாபெரும் அசுரர்களோடு சண்டையிட்டு இறப்பதை எங்களது வீரத்திற்கு ஒரு மதிப்பாக எடுத்துக்கொள்வோம் என்று ஒவ்வொரு வீரனும் தனது மனதில் உறுதி கொண்டு சண்டையிட்டான். இச்சண்டையில் ராணி வினை மற்றும் அரசன் ராஜசிம்மன் இவர்களை தவிர மற்ற அனைவரும் கலந்து கொண்டனர். அப்போது ஆதித்யா பின்னே நின்ற சந்திரன் மற்றும் தீயவையை பார்த்து, உடனே மக்கள் அனைவரையும் இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்று கூறினான். ஆதித்யா, அனைவரும் ஆபத்தான நிலையில் மயங்கி படுத்திருக்கிறார்கள், இப்போது எப்படி அப்புறப்படுத்துவது என்று சண்டையிட்டுக் கொண்டே வாளை வீசிக்கொண்டும் கேட்டனர். கவலைப்படாதீர்கள், அதற்கு நான் உதவுகிறேன் என்று கூறிய ஆதித்யா மீண்டும் ஒரு மந்திர குறியீட்டை செய்து கைகளை நீட்டினான். இப்போது வெளிவந்து மீண்டும் மறைந்த பிரபஞ்ச அழிப்பான் எனும் கடவுளை கொல்லும் ஆயுதத்தின் கூர்முனை இது மீண்டும் ஆதித்யாவின் மார்பிலிருந்து வெளிவந்தது. இது என்ன? இவன் என்னென்னமோ செய்கிறான், இது என்ன ஆயுதம் என்று கேட்க ஆதித்யா தன் கையில் மேலும் ஒரு மூலிகையை எடுத்து அதன் மீது ஊற்றி வானத்தை நோக்கி எறிந்தான். அது வேகமாக சென்று மிருதாயினி பாத்திரத்தின் மீது மோதாமல் அதன் அருகில் நின்று சுழலத் தொடங்கியது. என்ன செய்கிறது அது என்று அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க அதன் சுழல் வேகம் மிக மிக வேகம் எடுத்துக்கொண்டே இருந்தது. ஆதித்யா அதை எரிந்த பிறகு அதன் செயல் திசையை பார்க்காமல் குலவனுடன் சண்டையிட்டான். அந்த ஆயுதம் சுழலத் தொடங்கிய வேகத்தில் கீழே படுத்திருக்கும் மக்களின் உடலில் இருக்கும் அந்த தீய விசித்திரமான விஷத்தை அது உறிஞ்சத் தொடங்கியது. அதே நேரம் மிருதாயினி பாத்திரத்திலிருந்து மருத்துவ குணம் வாசனை காற்றில் பரவி கீழே இறங்கத் தொடங்கியது. மிருதாயினி கவசம் தன்னை முழுமையாக இந்நகரை பாதுகாப்பு கவசமாக மாறி காக்காமல் இருந்தாலும் அதனிடமிருந்து ஒரு நறுமணம் வரத் தொடங்கியது. ஆதித்யா ஒரே நேரத்தில் அனைவரையும் கொண்டு செல்வது இப்போது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்தான். ஏனெனில் அதற்கு நேரம் எடுக்கும். இவர்களை சண்டையிட்டு வீழ்த்திய பிறகுதான் மக்களை அழைத்துச் செல்ல முடியும். ஆனால் இவர்களை வீழ்த்த நேரம் எடுத்தால் அதற்குள் அந்த அசுரப் படைகள் நெருங்கி விடுவார்கள். ஆகையால்தான் அவன் ஒரு விண்வழி பாதையை திறந்து இவர்களை அதன் வழியாக போக வைக்கலாம்.
இவர்களை அனுப்பிய பிறகு கடைசியாக நாம் செல்லலாம் என்று ஒரு முடிவை எடுத்திருந்தான் ஆதித்யா. அதைத்தான் இப்போது செயல்படுத்தினான். ஆதித்யா வித்தியாசமான நுட்பங்களை செய்வதை பார்த்த குலவன், இவனிடம் சக்தி அதிகமாக இருக்கிறது, ஆனால் நான் முன்பு பார்த்த அளவுக்கு சக்தி இல்லை, என்னென்னமோ நுட்பங்களை பயன்படுத்துகிறான், இவனை எப்படியாவது நமது அடிமையாக்க வேண்டும், இவனது உடலை எப்படியாவது நமது விஷத்தால் அடிமையாக்கி நமக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும் என்று எண்ணினான். குலவன் தனது கையில் இருந்த அந்த சிறு கட்டையை எப்படியாவது உடைக்க முயன்றான். ஆனால் சதுரனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மந்திர மாயக்கட்டை அவனால் அகற்ற முடியவில்லை. மேலும் மேலும் முயன்றவன் ஆதித்யாவின் தாக்குதல்களை தனது தீப்பிழம்பு கைகளால் தடுத்து கொண்டே இருந்தானே தவிர அவனால் திருப்பி தாக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் ஆதித்யாவின் வாள் அவனது கையில் காயத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பிறகும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்பது போல் வானுயர கர்ஜித்த குலவன், டே பொடியா, நானும் பொறுத்து பார்க்கிறேன், நீ என்னையே கொல்லத் துடிக்கிறாயா? உன்னை எனது அடிமையாக்கி உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கலாம் என்று எண்ணினேன். ஆனால் உனது செயல் உன்னை கொல்ல என்னை தூண்டியிருக்கிறது என்று கர்ஜனை செய்தான். தனது கையில் இருந்த நெருப்பு வளையம் போன்ற அந்த சக்தி வாய்ந்த கவசத்தை உருவி வெளியே கையை எடுத்தான். அதைக் கண்டு ஆதித்யா, அப்படியென்றால் அவன் கையில் இருந்தது அந்த நெருப்பு குழம்பு வளையமா? கைக்கவசத்தின் மேலடுக்கில்தான் அந்த சக்தி வாய்ந்த பொருள் உள்ளதா என்று அவன் கூறி முடிப்பதற்குள் எதிரே நின்ற குலவனின் கை வேகமாக ஆதித்யாவின் முகத்திற்கு நேராக வந்தது. அவன் எதிர்பார்த்ததை விட அந்த சக்தி மிகவும் வலுவாக இருந்தது. சடார் என்ற சத்தம், அது நீண்ட தூரம் நீளும் கைமுத்திரை சக்தி. அதே நேரம் மிகவும் அதீத வெப்பத்தை வெளிப்படுத்தும் சக்தியையும் கொண்டிருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தனது கண்ணை நோக்கி வரும் அந்த அரக்க கைமுத்திரை சக்தியை பார்த்த ஆதித்யா அந்த இடத்திலிருந்து லாவகமாக பின்னோக்கி எகிரி இறங்கினான். ஒரு அரக்க அசுரனாக இருந்து கொண்டு உனக்கு சண்டை நுட்பங்கள் தெரிந்திருக்கிறது என்று எண்ணியவன், சரி மோதி பார்த்து விடலாம் வா என்று கூறி ஒரு கையில் சாதாரண சிவப்பு கத்தியையும் மறு கையில் விசேஷமான வெள்ளி டிராகன் சக்தி கொண்ட நீல நிற வாளையும் வைத்திருந்தான் ஆதித்யா. எதிர்ப்புறத்தில் இருந்தவன் ஒரு கையில் விசேஷமான நெருப்பு கைக்கவசத்துடனும் மற்றொரு கை முத்திரைகளை கக்கும் கையுடனும் குலவன் நின்றான். உழவன் தன் மார்பை தட்டி, என்னை வீழ்த்த முடியும் என்று எண்ணுகிறாயோ? இத்தனை நாள் நான் சேமித்து வைத்த சக்தியை வெளிக்கொண்டு வர வைத்துவிட்டாய். எனது கையை கவசத்தினால் கட்டுப்படுத்தி வைத்திருந்தேன். அந்த சக்தியை உன்மீது இன்று காட்டுகிறேன் என்றான். அதற்கு ஆதித்யா, உனக்கு என்ன சக்தி இருப்பது போர் பேசாதே, அந்த கவசமில்லை என்றால் நீ ஒன்றுமில்லை என்று கூறினான். மனித பிறவியே, நான் அந்த கவசத்திலிருந்த சக்தி பெறுகிறேன் என்று எண்ணுகிறாயா என்ற குலவன் மீண்டும் ஒரு பயங்கர புன்னகையை விடுத்தான். கவசம் ஒன்றும் எனக்கு சக்தி கொடுக்கவில்லை மூடனே என்று கூறியவன் ஆதித்யாவை நோக்கி மீண்டும் ஒரு அக்னி கையை வெளியிட்டான். இப்போது ஆதித்யா சற்றும் எதிர்பார்க்காத விதமாக குலவனிடமிருந்து வெறும் கைமுத்திரை மட்டுமே ஆதித்யாவை நோக்கி வந்தது. எப்படி என்று யோசித்த ஆதித்யா மீண்டும் தனது கையில் இருந்த நீல நிற வாளால் அதை நோக்கி ஒரு வாழ்வெட்டை எறிந்தான். இரண்டும் ஒன்றாக மோதி வெடித்தது. இருப்பினும் குலவன் விடுவதாக தெரியவில்லை. இங்கே கூட்டத்தில் மூத்த முதிய அரசர் அங்கு வரும் குள்ள அரக்கர்களுடன் சண்டையிடத் தொடங்கினார். ஏனெனில் குள்ள அரக்கர்கள் மிகவும் கொடுமையானவர்கள். அவர்களும் அரசன் வைத்திருக்கும் சக்திக்கு நிகரானவர்கள். அவர்களை வீழ்த்த மந்திர மாய சக்திகள் தேவைப்பட்டது. அதை பயன்படுத்தி மூத்த முதிய அரசர் அவர்களுடன் சண்டையிட்டார். அப்போது ராணி துர்காதேவி தனது மாய சக்தி மற்றும் மருத்துவ சக்தியை பயன்படுத்தி அங்கிருக்கும் மக்களின் உயிர் சக்தியை விளைவுபடுத்த முயன்றாள். ஏனெனில் அவர்களிடமிருந்து அந்த தீய குணம் வாய்ந்த விஷசக்தி பிரிந்தவுடன் வானத்தில் இருக்கும் மிருதாயினி பாத்திரத்திலிருந்து மருத்துவ சக்தி அவர்கள் உடலில் சென்றது. சென்ற பிறகு அந்த மக்கள் மீண்டும் தங்களது சக்தியை பெற வேண்டுமென்றால் உயிர் சக்தி அதிகரிப்பு தேவைப்பட்டது. ஆகையால் அதை கொடுக்க ராணி துர்காதேவி, மகா மருத்துவர் மற்றும் மருத்துவ மாணவர்கள் அனைவருமே தங்கள் சக்தியை செயல்படுத்தினர். ஆதித்யாவின் உடலில் இருக்கும் மாபெரும் உயிர் சக்தி மர்மமான மூங்கில் மலர். ஆனால் அதை ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகத்திலிருந்து ஒரு முறை வெளியில் கொண்டு வந்தாலும் அது அந்த மலருக்கு மட்டுமல்லாமல் அந்த சக்தியின் இருப்பு உலகுக்கே தெரிந்துவிடும். ஆகையால் அதை வெளிப்படுத்த ஆதித்யா முன்வரவில்லை. அது மட்டுமில்லாமல் அவனிடம் இப்பேற்பட்ட சக்தி இருப்பது யாருக்கும் தெரியாது, அவனது நண்பர்கள் உட்பட. தொடரும்.